இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. அது வருமா? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை டிஎன்எஸ்டிசியில் இப்போ எடுத்தால் பணி வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ டிஎல் கண்டக்டர் லைசன்ஸ் 2 எடுத்தான். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த கண்டக்டர் லைசன்ஸுக்கு தேவையானது ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து போக்குவரத்து கழகத்தில் தனியாருக்கு அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டெம்பரரியாக டிரைவர் பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் 20,000 பேர் எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய உண்மைத்தன்மை என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் என்னவா இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. அதில் ஒரு 2500 பேர் பக்கம் தற்சமயம் நிரப்பிட்டாங்க. மீதி ஒரு 850 பேர் அப்படியே பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்க நபர்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட செய்முறை தேர்வை முடிச்சுட்டு இன்னொரு 1800 பேர் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போகலை அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு. பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் போக்குவரத்து துறையின் சார்பாக மேலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதோடைய இறுதியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவ்வளவு நபர்களுக்குமே பணி வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் தினசரி கேள்விக்குறிகள் அதிகமாக தான் போகுதே தவிர புதிய அப்டேட் வந்த பாடே இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த ஆண்டு நான் ஜாயின் பண்ணிவிடுவேன், எப்படியாச்சும் இந்த ஆண்டு நான் பணிக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்க டைமில் இன்னமும் போக்குவரத்து கழகத்தில் இந்த பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காமலே போகுது. இவ்வளோ மக்களை பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியில் அனுப்புறது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 20,000 பேர் பார்த்திங்கன்னா தனியார் டெம்பரரியாக டிரைவரை கண்டக்டரை எடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 20,000 பேரை பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லை மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை வச்சு டெம்பரவரி பீப்புள்ஸாக எடுத்திருக்காங்க. இது எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. வரும் காலங்களில் ஆட்சிகள் மாற்றப்பட்டால் கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஆண்களுக்கும் இலவசம் என்ற அறிவிப்பு தொடர்ந்து வந்தால், பெண்கள் அனைத்து பஸ்களும் இலவசம் என்ற அறிவிப்பு தொடர்ந்து வந்தால், இது எல்லாமே தற்காலிகமாக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனி இந்த போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா அந்த 2026 டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை வணங்கி. ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம இதை பற்றி தான் விளக்கியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.